ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சேலத்துக்கு தான் வந்திருக்கோம். எதுக்கு அப்படின்னா, இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கும் டேடிக்கும் வெட்டிங் ஆனிவர்சரி, அதை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் சேலத்துக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் ஏற்காடு கிளம்பிட்டோம். ஏற்காடு மலை இப்போ தான் ஏற போகிறோம். ஏற்காடு மலை ஏற ஏற எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. சேலத்தில் வெயில் தான் அடிச்சிச்சு, ஆனால் ஏற்காடு மலை கொஞ்சம் கொஞ்சம் ஏற ஏற எனக்கு ஜில்லு ஜில்லுன்னு காற்றடிக்கவே ஆரம்பிச்சிருச்சு. நான் ஏற்காடு 3வது டைம் போகிறேன். நீங்கள் எத்தனாவது டைம் போகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே அதிகமாக என்ன செடி இருந்துச்சுன்னா, போகிற வழியெல்லாம் மிளகு செடியாக தான் இருந்தது. நிறையா பெரிய பெரிய ஹில்ஸ் எல்லாமே இங்கே இருந்தது. நிறைய மங்கீஸ் ஃபேமிலிஸுமே இருந்தது. கொண்டூசி விளைவு 10க்குள்ளே நிறைய மங்கிலாம் இருந்தது. தன்னுடைய குட்டிக்கு பெயின் பார்த்துட்டுலாம் இருந்தது. வயிற்றுக்குள்ளேயும் நிறையா குட்டி வச்சும் இருந்தது. நாங்கள் நிறைய பேர் நிறுத்தி ஃபோட்டோ ஷூட்டும் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வரும்போது ஏற்காடை பார்த்தோம்னா அப்படியே சூப்பராக இருந்தது. அங்கேருந்து கொஞ்சம் கீழே பார்த்தோம்னா சேலத்தில் அப்படியே இருட்டாக சூப்பராக தெரிஞ்சிச்சு. அந்த மங்கியோட வீடியோ நான் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். கொண்டூசி விளைவு ஒன்று ரீச் பண்ணவே ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனால் போக போக கொண்டூசி விளைவு சீக்கிரமாகவே வந்துருச்சு. ஆனால் ஒவ்வொரு கொண்டூசி விளைவுலேயும் விளையும் போது எனக்கு ரொம்ப பயமாகவே இருந்தது. அந்த 20 கொண்டூசி விளையிறதுமே நான் பின்னாடி வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். நாங்கள் ஏற்காடு என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, அண்ணா பூங்காவும் ஏரி பூங்காவும் போகலான்னு தான். அந்த வீடியோவுமே இதில் வரும். நாங்கள் அங்கே ஒரு ரிசார்ட் போயிருந்தோம். அந்த ரிசார்ட் இந்த வீடியோவில் வராது, பார்ட் 2ல் வரும். அது ரீசெண்டாக தான் ஏற்காடில் கட்டினாங்க. அதில் எல்லா ஃபெசிலிட்டியுமே இருந்துச்சு. ஸ்விம்மிங் பூலும் இருக்கும், நிறைய இடங்களுமே இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு பார்க்குக்குமே கூட இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் நிறைய மங்கீஸ் வரும், நீங்களே பாருங்கள். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி நிறையா மங்கீஸ் ஓடிட்டே இருந்தது. காருக்கு நடுவில் கூட நிறைய மங்கீஸ் குறுக்க நிறுத்திக்கிட்டே இருந்தது. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக ஃபேமிலிஸாக உட்காந்துருக்குன்னு பாருங்களே. இப்போ இந்த மங்கீஸ்லாம் பார்க்க எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் இறங்கி பார்க்கலான் தான் இருந்தேன், ஆனால் ஸ்டில் எனக்கு ரொம்ப பயமாக இருந்ததுனால தான் நான் பார்க்கல. எனக்கு அந்த மங்கீஸ்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவும் இந்த இயற்கையான இதுக்குள்ளே போகிறதே எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்தது. இப்போ இதில் கொண்டூசி வளைவு இங்கே 20 வரையுமே வரும். இங்கே பாருங்கள், நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு கொண்டூசி வளைவு அவ்வளோ இதாக தெரியாது. ஆனால் இதில் 20 கொண்டூசி வளையுமே உங்களுக்கு வந்திருக்கும். அங்கே இருக்க ஒவ்வொரு கொண்டூசி வளைவுக்குமே ஒவ்வொரு பேர் வச்சுருந்தாங்க. அதாவது அங்கே இருக்க மன்னர்களின் பேர் வச்சுருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாரி, காரி, இந்த மாதிரியுமே நிறைய பேர் வச்சுருந்தாங்க. அதோட பேர் இங்கிலீஷில் ஹேர்பின் பெண்ட். கொண்டூசி வளைவு ஏற ஏற எப்போ தான் ஏற்காடு போவோம் எனக்கு ஆர்வம் வந்துக்கிட்டே இருந்தது, அங்கே போய் பார்க்கணுன்னு. இப்போ நம்ம ஏற்காடு ரீச் ஆகிட்டோம். அண்ணா பூங்காக்குள்ளே தான் போக போகிறோம். அண்ணா பூங்கா போனோன்னே எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு என்ன விளையாடுறேன்னே தெரியல. ஃபஸ்ட்டு நான் இங்கே இருக்க பெரிய சர்க்கஸ் தான் ட்ரை பண்ணேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் எங்கள் டேடி எங்கள் மதர்லாம் ஃபோட்டோ ஷூட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அங்கே இருக்க சைக்கிள், தூரி இதிலெல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுலேயே இந்த தூரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது 2 பேர் ஈக்குவலாக உட்காந்துட்டு ஆடும்போது ரொம்ப சூப்பராகவே இருந்தது. 2 இலை மாதிரி இருந்தது. இந்த சர்க்கஸ் தான் எனக்கு இதிலே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப டாலாகவும் இருந்தது. அதுக்குள்ளே போய் பார்க்கும்போது, அந்த அண்ணா பூங்காக்குள்ளே போய் பார்க்கும்போது ரொம்ப அழகழகான செடிஸ் எல்லாமே இருந்தது. இங்கே எப்பயுமே கோடை விழா நடக்கும், அதாவது பூக்கள் கண்காட்சி நடக்கும். நெக்ஸ்ட்டு நாங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஏரி பூங்காவுக்கு வந்துட்டோம். இங்கேயுமே சூப்பராக இருந்தது. இங்கே அவ்வளோ ப்ளே ஐட்டம்ஸ் கிடையாது, ஃபோட்டோ ஷூட் தான் பண்ண முடியும். நிறையா இதுதான் இருந்தது. இங்கே பக்கத்தில் வாட்டரும் இருந்தது. தாட்டும் போட் ஹவுஸ் இருந்துச்சு. அது இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு அப்படியே தெரியும். இதுதான் லாபலிஸ் பலாசியோட ரெசார்ட்டு. இந்த வீடியோ நான் செகண்டில் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.